வெல்கம் டு ஏவி குக்கிங் சேனல். தக்காளி தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தோசை செய்யறதுக்கு ஒரு பேன்ல ஆயில் சேர்த்துக்கலாம், 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம், 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம், ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், தக்காளி சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். மிக்ஸி ஜாருக்கு மாத்திரலாம். சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு பவுல்ல 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 1 கப் அரிசி மாவு கரெக்டா இருக்கும். தோசை தவா நல்லா ஹீட் ஆகட்டும். இது நல்லா தண்ணியா இருக்கணும், அப்பதான் நல்லா மொறுமொறுப்பா வரும். தோசை தவா நல்லா ஹீட் ஆயிடுச்சு. தோசை ஊத்திக்கலாம். 2 சைடு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இது நல்லா ப்ரௌன் கலர்ல வரணும். தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு. நல்ல மொறுமொறுன்னு இருக்கு. இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி செம்ம காம்பினேஷனா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எங்க வீட்ல இந்த தோசை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க